ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். அடிக்கடி எனக்கு தலைவலி, ஒத்த தலைவலி வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த தலைவலி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கண் பார்வையும் எனக்கு குறைபாடு வருது. பொதுவாக இந்த தலைவலிக்கும் நம்மளுடைய கண் பார்வைக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? அப்படி இந்த சுகர் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கண் பார்வை குறையுது. இது எல்லாமே கண்களுக்கு போகக்கூடிய நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான். ஸோ ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்களுக்கு போகக்கூடிய நரம்புகள் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகும் பொழுது நமக்கு பார்வையிலும் பாதிப்பு ஏற்படுது. இப்போ இந்த தலைவலி அப்படின்னு சொல்றது முழுக்க முழுக்க ஒரு நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் தான். அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா சரியா தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன், தலைவலி வந்துடும். டென்ஷன் ஆகிறோம், இல்லை சாப்பிட்ட ஃபுட், நீங்கள் சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாமல் ரொம்ப நேரமாக இருக்குது, வயிற்றுலே இருக்குன்னா தலைவலி வந்துடும். ஒரு சிலர் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தலைவலி தீரவே தீராது, 2-3 நாள் இருக்குது. ஆனால் நான் ஃபுட்டு அந்த வாந்தி எடுத்த பிறகு, அந்த உண்ட உணவை நான் முழுவதுமாக வாந்தி எடுத்த பிறகு எனக்கு தலைவலி அப்படியே செட்டில்ட் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம டைஜஷன், கட் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ நம்மளுடைய மூடை வந்து டிசைட் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை டிசைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய கட் ஹெல்த்து தான். ஸோ இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு சரியாகிறதுக்கு, வயிற்றில் ஏதாவது இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா அது சரியாகிறதுக்கும் நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரி, இந்த மாதிரி தலைவலியோ இல்லை மைக்ரைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ நமக்கு சரியாகணும்னா, இதனோடு சேர்ந்து பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்குன்னா இதற்கு என்னங்க செய்யலாம்? என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது? ஒருவேளை சுகர்னால எனக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்குது, ஸோ இதில் நம்ம ரெட்டினாவை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேசிக்காக பார்த்தோம்னா நார்மலாக ஒரு சிலருக்கு விழிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், பார்வை வந்து குறைஞ்சிட்டே வருதுங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பவர் சொல்லியிருக்காங்க, இந்த பவர் கிளாஸஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க. ஆனால் இருக்க இருக்க அந்த பவர் இன்க்ரீஸ் ஆகுது, நான் வந்து கிளாஸ் போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அந்த நரம்புகளை வலிமை செய்யணும். ஒரு சிலருக்கு பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஹீட் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா கண் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த எரிச்சலை சரி செய்கிறதுக்கும் கண்களை குளிர்விப்பதற்கும் நிறைய மருந்துகள் இருக்குது சித்த மருத்துவத்தில். இதை தாண்டி சில வழிமுறைகள் இருக்குது, அதுவும் என்னன்றதும் நம்ம பார்க்கலாம். முக்கியமாக வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த எண்ணெய் குளியல், இந்த எண்ணெயை வந்து பிரத்யேகமாக வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே சேர்த்து ஒரு தைலம் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த தைலத்தை நம்ம வந்து எண்ணெய் குளியல் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது கண்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தரும், கண் நரம்புகளை இது வலிமையாக்கும். அதே மாதிரி இந்த தைலத்தை டெய்லி நைட்டு கண்களை சுற்றி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுதும் கண் நரம்புகள், கண் எரிச்சல், ரொம்ப நேரம் நான் சிஸ்டம் பார்த்துட்ருக்கேங்க, இல்லை ஹெவி லைட்டு பார்த்து தாங்க ஆகணும், ஸ்க்ரீனிங் டைம் எனக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த தைலத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதற்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா கடுக்காய், கடுக்காய் பொடி நமக்கு ஒரு 100 கிராம் தேவைப்படுது. 100 கிராம் அளவுக்கு கடுக்காய் பொடி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆவாரம் பூ பொடியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த சீசனில் உங்களுக்கு ஆவாரம் பூ கிடைக்கும், கிடைச்சா அது வாங்கிட்டு வந்து 100 கிராம் அரைச்சி அப்படியே எடுத்துக்கோங்க. இல்லை பொடியாக இருந்தாலும் ஆவாரம் பூ பொடி நமக்கு 100 கிராம் தேவைப்படுது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நெல்லிக்காய், இந்த நெல்லிக்காய் பொடியும் நமக்கு 100 கிராம் அளவுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த 3 மூலிகையும் 100 கிராம் 300 கிராம் அளவுக்கு இப்போ நம்மக்கிட்ட இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெயில் இந்த 3 பொருட்களையும் சேர்த்து நன்றாக காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த தைலம் தாங்க உங்களுடைய அந்த உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. ஸோ அதிகமான தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, கண் எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த தைலத்தை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வாரம் 2 முறை நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கலாம். இதே தைலத்தை இரவு நேரத்தில் கண்களை சுற்றி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாங்க. ஸோ கண்களை சுற்றி நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண் எரிச்சல், நமக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் நரம்புகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் திரிஃபலா நெய் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இந்த திரிஃபலா நெய் நம்ம பயன்படுத்தும் பொழுதும் கண்களை சுற்றி நம்ம வந்து டெய்லி நைட்டு, ஸோ கண்களை சுற்றி இந்த நெய்யை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கண் பார்வை நமக்கு நல்லாவே வலிமையாக ஆரம்பிக்கும், கண் எரிச்சல் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இந்த திரிஃபலா நெய் நீங்கள் பயன்படுத்தும் பொழுதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. வேறு எதற்கெல்லாம் இந்த திரிஃபலா நெய் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், பிசிஓடி இஷ்யூஸ் இருக்குது, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது, முக்கியமாக வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்லையும்
இந்த திரிஃபலா நெய் ஒரு 10 ml தினம்தோறும் நம்ம இன்டர்னலாக உள்ளுக்கு நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுதும் இந்த தலைவலியோ இல்லை அதிகமான உடல் உஷ்ணமோ நமக்கு குறைய ஆரம்பிக்குது. சரிங்க. இதை தாண்டி வேறு என்னென்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் கண் நரம்புகள் வலிமையாகிறதுக்கு, தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எண்ணெய் குளியல் ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? திடீர்னு உங்களுக்கு தலைவலி வருது, இன்ஸ்டண்ட்டாக நான் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராம்பு டீ உங்களுக்கு பயன்படுங்க. கிராம்பு டீ எப்படி செய்யலாம்னா, பேர்லேயே இருக்குது பாருங்கள், நமக்கு ஒரு 2-3 கிராம்பு தேவைப்படும். இல்லைன்னா கிராம்பு பொடி நீங்கள் எடுத்தே வச்சுக்கோங்க. எனக்கு அடிக்கடி தலைவலி வருது, இல்லை உடல் வலி இருக்குது அப்படின்னா கிராம்பு நீங்கள் லேசாக வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது 50 கிராம் கிராம்பு இருக்குது அப்படின்னா இதில் 20 கிராம் அளவுக்கு சோம்பு நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இந்த கிராம்பு இந்த சோம்பு ரெண்டுமே சேர்ந்து நம்ம ஒரு டீயாக குடிக்கும்போது உடலுக்கு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தெரியும். கிராம்பு அப்படின்னு சொல்லும்போதே அந்த இன்ஃப்ளமேஷன், பெயின் இது எல்லாமே நமக்கு நல்லாவே குறைக்குங்க. ஸோ இந்த கிராம்பும் சோம்பும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டே வாங்க. டெய்லி ஒரு வேளை இது நம்ம குடித்தாலே போதும். ஸோ கம்மியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு குடித்தாலே போதும். ஸோ தலை அதிகமாக இருக்குது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கிராம்பு டீ நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி தலையில் அதிகமான நீர் கோர்த்து எனக்கு தலைவலி வந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நீர்க்கோவை மாத்திரை அப்படின்னு சொல்கிற மாத்திரை சித்த மருத்துவத்தில் இருக்குது. இந்த நீர்க்கோவை மாத்திரை வெந்நீரோடு கலந்து தலையில் நீங்கள் பற்று போட்டுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகிறது மட்டும் இல்லாமல் தலைவலி, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்தந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.